ஃப்ரெண்ட்ஸ், ரூபவதி சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வெண்பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ அரிசி பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம். அது கூட பாசிப்பருப்பி 200 பாசிப்பருப்பி அதோட ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். 100 நெய் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு டால்டா வேணாலும் டால்டா ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு, அதுக்கு கூட மிளகு போட்டுக்கலாம். அது கூட சீரகம் போட்டுக்கலாம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ இது கூட அரிசி போட்டுக்கலாம். இப்போ இதில் குக்கர் மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இந்த குக்கரில் நம்ம 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் சிறுபருப்பு, நம்ம சாம்பாருக்கு சிறுபருப்பு எடுத்து ஊற வச்சுக்கணும் 150. பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கலாம், குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வடைச்சட்டி வச்சிருக்கு, அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட வெள்ளைப்பூடும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். 3 தக்காளி சின்ன சின்ன நறுக்கி வச்சதை உள்ள போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பூசணிக்காவை போட்டுக்கலாம். பூசணிக்காய் போட்டுருக்கனால பூசணிக்காய் வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பூசணிக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு 2 சில்லு தேங்காய், பொரிகடலை, கொஞ்சோண்டி வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது நல்லா கொதிக்குது. பருப்பை இதோட ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். இதை இப்போ இறக்கிடலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்காண்டி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்குவோம். அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட வெங்காயமும் கருவேப்பிலும் போட்டுக்கிறோம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட தாளித்து வச்ச இதை ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.